இருதயத்தை அழுவும் உன் திருரத்தாலே கருணீங்க இருதயத்தை பல்பீடத்து என்னை பரனே படுத்தீரே இந்த அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே இருதயத்தை பொன்னையும் பொருளையும் நம்பே மண்ணின் வாழ்க்கையும் வெறுத்தே இயேசுவின் சாய இந்நீளத்தில் வந்ததா பொன்னையும் பொருளையும் நம்பே இயேசுவின் சாய நீலத்தில் வந்ததா கருணீங்க இருதயத்தை அழுவும் திருரத்தாலே கருணீங்க இருதயத்தை ஆவியோடாத்துமா சரீரம் அன்பனை தேடென்போம் உனக்கு ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளே ஆதியோடாத்துமா சரீரம் அன்பரே உமக்கென்று அன்பே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளே அழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பாதரட்சியின் வாரி எழுப்பதற்கு நான் பாத்திரன் இல்லை ஆகிலும் அழைத்த உண்மையிலுவர் நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மாலை நேரத்திலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்போது நாமத்திலே கர்த்தர் இடைப்படுவாராக, பேசுவாராக. வசனத்தை திருப்பலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம்
10வது வசனத்தை வாசிக்க நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபத்தை 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாகும்படி இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த மாலை கூட்டத்திற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது என் தேவனுக்கு காண்பித்த இந்த வசனங்களின் வாயிலாக இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த உலகத்துடைய காரியங்கள் நடைபெறதான் போகிறதோ, இந்த வேத வசனத்தின் படியாக இந்த உலகத்தின் காரியங்கள் நிறைவேற போகிறதா? இங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே இங்கு சரியான ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருகிறது என்று சொல்லி, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் வருகை குறித்ததான காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் வருகையை பற்றியான காரியங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்திலே இயேசு வருகிறார் என்கிற செய்திகள் பேசப்படாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம்.